Hi students, welcome to SEMAS classes. Matricesல ஒரு quadratic equation orthogonal transformation apply பண்ணி எப்படி canonical form மாத்துறதுன்றதை இங்க இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். Obtain an orthogonal transformation which will transform the quadratic form q is equal to 2x2x3 plus 2x3x1 plus 2x1x2 to canonical form. ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு quadratic form கொடுத்தாங்கன்னா அது எப்படி மேட்ரிசஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது. முதல்ல அதை எழுதிப்போம். ஃபார்முலா இங்கே ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, first row third element என்ன formula half into coefficient of x1 x3. இப்போ second row first element கான formula half into coefficient of x1 x2, இங்க coefficient of x2 square இந்த இடத்துல எழுதும் பொழுது half into coefficient of x2 x3. இப்போ third row first element எப்படி எழுதுவோம் half into coefficient of x1 x3, இங்க half into coefficient of x2 x3. third row third column third element என்ன வரும் coefficient of x3 square. இப்போ இதுக்கான மேட்ரிசஸ் எழுதுவோம். இங்க x1 ஸ்கொயர் இல்லை, அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்டை நான் என்ன எழுதிக்கணும் 0. x1 x2 இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் half into coefficient of x1 x2, கோஎஃபிஷியன்ட் வந்து 2, half into 2 என்ன வரும் 1. அதே மாதிரி half into coefficient of x1 x1 x3 அதுவும் 1. coefficient of x1 x2 இப்போ தான் பார்த்தோம் 2, அதோட அதை half-ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 1. coefficient of x2 square is 0. again similarly coefficient of x2 x3 வந்து 2, அதை 2-ஆல் டிவைட் பண்ணால் ரிசல்ட் 1 வருது. இங்கேயும் this is 1 and this is 1. coefficient of x3 square வந்து 0. இதான் மேட்ரிக்ஸ். இப்போது இதை canonical ஃபார்முக்கு நான் கொண்டு வரத்துக்கு எனக்கு இதோட ஐகன் வெக்டார் தேவை. ஐகன் வெக்டாருக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு the characteristic equation of A is given by determinant of A minus lambda is equal to 0. இதை ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக எப்படி எழுதுவோம் lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இப்போ s1 என்றது என்ன sum of the main diagonals, இதுதான் main diagonal element. இப்போ இதோட சம்மை கண்டுபிடிச்சோம்னா 0 plus 0 plus 0 which is equal to 0. இப்போ s1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 0. அடுத்தது s2 sum of the minards of main diagonal அப்படின்னா முதல்ல இந்த 0 எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்தையும் அந்த ரோவையும் மறைச்சிட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். என்ன வரும் 0 1 1 0 ப்ளஸ் இப்போது இந்த 0 எடுத்துக்கணும். அப்போ இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டோம்னா 0 1 1 0 ப்ளஸ் அகெயின் இப்போ இந்த 0 எடுத்துக்கிட்டு இந்த காலமையும் ரோவையும் மறைச்சிட்டா 0 1 1 0. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் 0 மைனஸ் 1, இங்கேயும் 0 மைனஸ் 1, இங்கேயும் 0 மைனஸ் 1 which is equal to minus 1 minus 1 minus 1 that is equal to minus 3. ஸோ s2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது s3ன்றது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரோ எக்ஸ்பான்ஷன்ஸில் நான் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சிருந்தேன் 0 into anything 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 0 மைனஸ் 1 into 1 into 0 0ன்னு வரும், மைனஸ் 1 into 1 1 வந்துடும். அப்போ 0 மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே 1 into 1 1 மைனஸ் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 which is equal to 2. ஸோ s1 0, s2 minus 3, s3 வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். therefore the characteristic equation is lambda cube minus s1 lambda square. s1 வந்து 0, அப்போ 0 lambda square 0, அதனால் அதை எழுதாமல் டைரெக்டாக அடுத்த டேர்ம் ப்ளஸ் s2 lambda, s2 வந்து -3, அப்போ -3 lambda minus
S3 ஓட வேல்யூ 2. ஸோ -2 equal to 0. இப்போது இதுக்கான ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஐகன் வேல்யூ. அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால எய்தர் யூ கேன் யூஸ் கால்குலேட்டர் ஆர் சிந்தட்டிக் டிவிஷன். இப்போ அப்படி யூஸ் பண்ணோம்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற டேர்ம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட ஃபேக்டரை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ரூட் கண்டுபிடிக்க பார்ப்பேன். அதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போது -2ஓட ஃபேக்டர்ஸ் 2, -2, 1, -1. நான் ஃபஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் எடுத்தோம்னா 1. இங்கே நார்மலாக ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், வில் புட் 0. இப்போது 1 + 0 1ன்னு வரும். இப்போது 1 × 2 இங்கே என்ன வரணும், இப்போது 0 + 2 that is equal to 2. இப்போ 2 2s are 4 வந்துடுச்சு. 4 - 3 இப்போ 1 × 2 2ன்னு வரும். -2 + 2 ஆட் பண்ணால் 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எப்படி எழுதிக்கலாம், λ² + 2λ + 1 is equal to 0, or I can write this as λ + 1 into λ + 1 is equal to 0. This implies that λ is equal to -1 and -1. Therefore the lambdas are -1, -1, 2ன்னு வந்திருக்கு. Therefore the eigen values are -1, -1 and 2. Next, to find the eigenvector, we know the formula for finding eigenvector. The eigenvector of A is given by A minus lambda into X is equal to 0. அப்போ பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸோட டயகனலில் மைனஸ் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணும் A மேட்ரிக்ஸ். அப்போது 0 - லாம்டா, அப்புறம் 1 1, அடுத்தது இங்கேயும் 1 வரும். 0 - லாம்டா 1 1 1, 0 - லாம்டா இன்ட்டு x1 x2 x3 equal to 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் -λ x1 + x2 + x3 equal to 0. ரோ இன்ட்டு காலம் 0 - லாம்டா is -λ. அடுத்தது இப்போ இந்த ரோ இன்ட்டு காலம் பண்ணோம்னா x1 - λ x2 + x3 equal to 0. அடுத்தது x1 + x2 - λ x3 equal to 0. ஸோ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்துடுச்சு. இப்போ லாம்டாக்கு பதிலாக ஒரு ஐகன் வேல்யூவை போடுறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டிங்க்டாக இருக்கிற ஐகன் வேல்யூவை எடுத்துக்கோங்க. லாம்டா ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -2x1 + x2 + x3 equal to 0. இங்கே x1 - 2x2 + x3 equal to 0. இங்கே x1 + x2 - 2x3 equal to 0. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸை மட்டும் நம்ம எடுத்து x1 x2 x3யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு தெரியும் x1 கண்டுபிடிக்கணும்னா இதை மறைச்சிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ எப்படி வரும், இதுக்கான டிட்டர்மினன்ட்டு 1 1 -2 1ன்னு வரும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், 1 1 -2 1 which is equal to x2 by, இப்போ இதை எழுதும் பொழுது x2 ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதணும். 1 -2, அப்புறம் இங்கே 1 1 equal to x3 by இங்கே -2 1 1 -2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் x1 by 1 + 2 ஆகிடும். இங்கே 1 again +2 which is equal to x3 by 4 - 1. So the x1 by 3, x2 by 3, x3 by 3ன்னு வரும். இப்போ இதை காமனாக 3ஆல் டிவைட் பண்ணால் x1 by 1, x2 by 1, x3 by 1 வரும். Therefore the eigenvector is 1 1 1. ஸோ lambda equal to 2ல் eigenvector கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேஸ் lambda equal to -1 எடுத்துக்கிட்டால் என்ன வரும், லாம்டாக்கு பதிலாக -1 போட்டால் x1 + x2 + x3 equal to 0. இங்கேயும் x1 + x2 + x3 equal to 0. இங்கே x1 + x2 + x3 equal to 0ன்னு வரும். பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது. இப்போ இப்படியே வச்சுக்கிட்டு ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா எல்லாமே 0 வரும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஐகன்வெக்டர் ஆல் 3 வேல்யூஸ் cannot be 0. அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை 0வாக வச்சுக்கிட்டு மீதி 2 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நான் x1 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ x2 equal to -x3. இதிலிருந்து ஐகன் வெக்டர் அப்படி எழுதிக்கலாம் 0 1
மைனஸ் ஒன். இப்போ அடுத்தது மூணாவதாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்த்தோகனல் கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஏன்னா மூணாவதுக்கும் அதே சேம் வேல்யூ தான் வரும். அதனால் என்ன பண்ணுறோம்னா x3ஐ ஏபிசின்னு வச்சுக்கிறேன். சின்ஸ் தி eigenvectors are pairwise orthogonal, அதனால் என்ன ஆகும்னா x1 x3 transpose equal to 0, x2 x3 transpose is equal to 0ன்னு வரும். அப்படின்னா a plus b plus c equal to 0. அடுத்தது 0a plus b minus c equal to 0ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏபிசி வேல்யூவை இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதிக்கலாம்? a by 1 1 1 minus 1 which is equal to b by இது 1 இந்த 1 அப்புறம் minus 1 0 which is equal to c by 1 1 0 1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? a by minus 1 minus 1 which is equal to b by 0 plus 1 which is equal to c by 1 minus 0. இதிலிருந்து a by minus 2, b by 1, c by 1 ன்னு வரும். Therefore the eigenvector are first இது 1 1 1, அடுத்தது 0 1 minus 1 minus 2 1 1. இப்போ n கண்டுபிடிக்கணும். இந்த n எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு தெரியும், எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் 3ன்னு வரும். ஸோ அப்போது இதை காலம் வைஸ் 1 by root 3 1 by root 3 1 by root 3ன்னு எழுதியாச்சு. இங்கே 0 இதை பண்ணோம்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வரும். 0 by root 2 0 தான். ஸோ 1 by root 2 மைனஸ் 1 by root 2. இங்கே இது 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு வரும். அப்போ மைனஸ் 2 by root 6 1 by root 6 அடுத்தது 1 by root 6. ஸோ இதுதான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் n. இப்போ அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ காலமை ரோவாக எழுதுனா 1 by root 3 1 by root 3 1 by root 3. இங்கே 0 1 by root 2 minus 1 by root 2. இந்த இடத்துல minus 2 by root 6 1 by root 6 1 by root 6. இப்போது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? n transpose an கண்டுபிடிக்கணும். ஸோ n transpose இது a மேட்ரிக்ஸ் தெரியும். இங்கே n இதை மல்டிப்ளை பண்ணால் we get என்ன வரும்? 2 0 0 0 minus 1 0 0 0 minus 1. Therefore the canonical form எப்படி எழுதிக்கலாம்? y1 y2 y3 into இங்கே என்ன வரும்? 2 0 0 0 minus 1 0 0 0 minus 1 into இதோட டிரான்ஸ்போஸ். அப்போ காலம் வைஸாக எழுதிக்கணும். y1 y2 y3 மல்டிப்ளை பண்ணால் இதை 2y1 ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர் மைனஸ் y3 ஸ்கொயர்னு வரும். இதான் கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மோட கெனானிக்கல் ஃபார்ம். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.